Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகிற ஒரு ரீல்ஸ் வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளா அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட அலைட் மோஷன் ஆப் இல்ல அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க guys. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீசெட்டோட லிங்க் கொடுத்திருப்பேன். பீட்மார்க் ப்ரீசெட் + கேப்கட் ப்ரீசெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி உங்களோட அலைட் மோஷன் ஆப்ல அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பீட்மார்க் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மணிக்கே இருக்கும். நான் பீட்மார்க்கும் + ஆடியோவும் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணி ரொம்பவே சிம்பிளா இந்த வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 0 செகண்ட்ல உங்களோட டைம்லைன் வச்சுக்கோங்க. வச்சிட்டு நெக்ஸ்ட் கீழ லாஸ்டா பாத்தீங்க அப்படினா ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்க பாத்தீங்க அப்படினா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்க அப்படினா கீழ ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு இமேஜ் மணிக்கு ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மீடியா ஆப்ஷன் ஓபன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்க எந்த இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம் அப்படினா இப்போ பாத்தீங்க அப்படினா சென்டரா இருக்க இமேஜ் பாத்தீங்க அப்படினா நான் செலக்ட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. சென்டரா இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஆரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா நான் 18 செகண்ட்ல ஒரு புக் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஒரு இமேஜ் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி காமிச்சா உங்களுக்கு சென்டரா ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அகைன் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இமேஜை செலக்ட் பண்ணீங்களோ அதே இமேஜ் அகைன் செலக்ட் பண்ணுங்கள். அந்த சென்டராக இருக்கிற இமேஜில் ஃபுல்லாக அந்த இமேஜை செலக்ட் பண்ணுவோம். அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ண அதே இமேஜ் நான் அகைன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பேக் வந்துடுங்க. பேக் நெக்ஸ்ட்டு அடுத்த புக் மார்க்கு 3.15 செகண்டில் ஒரு புக் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலையும் அதே இமேஜ் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக இப்போ எந்த இமேஜ் ஆட் பண்ணோமோ அதே இமேஜை கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதே இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு அந்த இமேஜ் உங்களுக்கு ஏதாவது சைடில் ஓரமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சென்டராக இருக்க இமேஜை பூரா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் இருக்க இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரிக்கு இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் அதே மாதிரிக்கு அந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். 0லேயே வச்சுக்கோங்க. டைமில் என்ன வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 6-7 செகண்டில் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போய் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே அடுத்து எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரிக்கு பேலன்ஸ் இருக்கிற 2 இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா இமேஜும் ஆட் பண்ணி அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் இதே மாதிரிக்கு எல்லா இமேஜும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கரெக்டாக 5.15 செகண்டில் ஒரு புக் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனில் போய் நம்ம எப்பயும் போல் நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிக்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே இருக்க டீட்டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரைய வச்சு அதை கட் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரிக்கு எல்லா புக் மார்க்லேயும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5.15 செகண்ட்லேருந்து எல்லா புக் மார்க்குக்கு இடையில நம்ம இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு புக் மார்க்லேருந்து அடுத்த புக் மார்க் ஒரு இமேஜ், அதுக்கடுத்து அந்த புக் மார்க்லேருந்து அதுக்கடுத்த புக் மார்க் வரை ஒரு இமேஜ்,
இந்த மாதிரிக்கு எல்லா புக் மார்க்லேயும் நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் 3 இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் இருக்கியா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இதாக இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து காப்பி லேயர் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ வந்து அகைன் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து 5.15 செகண்டில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா இமேஜுக்கும் நான் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ 5.15 செகண்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதில் வந்து அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் வந்து அந்த பெயிண்ட் ஆப்ஷனு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக அதையும் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் இமேஜில் போய் அதே மாதிரிக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அகைன் ஒரு இமேஜ் தள்ளி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் இமேஜ் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி அகைன் பேஸ்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த 3 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு அகைன் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ வந்து அகைன் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி செகண்டாக இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரிக்கு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து அகைன் பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5.15 செகண்டில் ஒரு இமேஜை வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைலில் இருக்க அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷனையும் டிசேபிள் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அகைன் நான் அதுக்கடுத்த இமேஜில் வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்த இமேஜில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இமேஜில் வந்து பேஸ்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஃபோட்டோ இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து 3 ஃபோட்டோவுக்கு, நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து 2 ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் பேக் வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கிற அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி அதே காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்து மிச்சம் இருக்க பேலன்ஸ் இருக்க எல்லா இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டவே பேஸ்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்லேருந்து ஒரு இமேஜை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்டைலில் கிளிக் பண்ணி அந்த ஆரோவை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷனையும் அந்த டைம் ஆப்ஷனையும் டிசேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரிக்கு இந்த இதுக்கு பேஸ்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 4 இமேஜுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து வரும். 1 2 3 4 இமேஜுக்கு வந்து தேர்டாக இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரிக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டோட நான் இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி செட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.